ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான இந்த ட்ராமாவுடைய லாஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ராமா வந்து க்ளோஸ் டு யூ அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமா 2025ல் ரிலீஸ் ஆன ட்ராமாஸ் போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்களோட சஜஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஹீரோயினும் யான்யானும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணப்போ யான்யானுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இது மாதிரி இந்த குழந்தை எனக்கு வேண்டான்னு சொல்கிறப்போ ஹீரோயின் பயங்கரமாக திட்டுறா. இது மாதிரி குழந்தை எதுக்கு அபார்ட் பண்ணுற, உன் குழந்தைய பற்றி யோசி அப்படின்னு சொல்கிறப்போ இவ்வளோ மனசு மாறிட்டு சரி இனிமேல் என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறா. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவள் ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு ரொம்ப சோகமாக எங்கேயோ போயிட்டு இருக்கா. என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குது. டாக்டர் சொல்கிறப்போ ஹீரோயின் நம்பவே மாட்டேங்கிறா. நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு 30 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி எனக்கு கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த. டாக்டர் இதாம்மா உண்மை, நீ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி இது மாதிரி உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அப்படியே மனசு உடைஞ்சு போகிறா. ஹீரோ டக்குன்னு கால் பண்ணுறான். எப்போ வந்து ஹீரோயின் அழுதுகிட்டே இது மாதிரி யான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவனுடைய ஹஸ்பண்ட் ஃபங்கு கிட்ட சொல்லிடுங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறா. ஹீரோ ஒரு பார்க்கு போயிட்டு நம்ம ஃபங்கை கூப்பிட்டு இது மாதிரி உன் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஃபங்குக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா வில்லி பொண்ணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காலாம், 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வில்லி பொண்ணை தான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஏன்னா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அந்த பொண்ணு இவனை. யான் கடைக்கு போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஃபங்கு யான்யானை பார்க்க வர யான் கண்டுக்காம போகிறா. அப்போ ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்கு சொல்லிட்டு யானை கூட்டிகிட்டு போய் தனியாக உட்கார வச்சுட்டு இது மாதிரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இப்படி ஒன்று விட்டுருக்கிறதுக்காக, அந்த பொண்ணை விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வில்லி பொண்ணு கரெக்டாக வந்துட்டு என்ன நீ இவ கூட பண்ணுற, கல்யாண பொண்டாட்டியை விட்டுட்டு இது மாதிரி யார் கூடயோ வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து நம்மளுடைய யான் அழுதுகிட்டு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ரொம்ப மனவருத்தப்பட்டு இருக்கப்போ அங்கே ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பான் குழந்தைக்காக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மளோட வில்லி பொண்ணு அதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறப்போ உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போகிறப்போ இது மாதிரி நம்ம ஃபங்கு ரொம்ப அழுகுறான். ஒரு நாள் என் நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வில்லி பொண்ணை பார்த்து இப்போ வந்து ஹீரோயினோட அம்மா ஃபாரின் போகிறாங்க அந்த குட்டி பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக. அதனால கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஹீரோயின் மௌனமாகவே இருக்கா. நான் அவளுக்கு கேன்சர் இருக்கு இல்லையா, அதனால ஹீரோ பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் லவ் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்போம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், வர்றப்போ எங்களுக்கு வெட்டிங் கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குட்டி பையனையும் அம்மாவையும் அப்ராடுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. இது மாதிரி வந்து எனக்கு நீ சரியாகவே ப்ரப்போஸ் பண்ணல, எப்படியும் உன் காதலை நான் ஏற்றுக்க முடியும், நீ வந்து நார்மலாக வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருன்னு சொன்னால் சரியாக போயிடுச்சா அப்படின்னு இவ ஒரு வித்தியாசமாக பேசிட்டு கையெல்லாம் தட்டி விட இங்கே ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோயின் ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுகுறா. நான் இறந்து போகிறேன், எல்லாரையும் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. மறுநாள் அன்னுனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் வீட்டுக்குள்ளேயே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிட்டு ஹீரோயினை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்தவுடனே இதை மாதிரி சாரி உன்னை சிம்பிளாக நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ப்ரப்போசலே பண்ணேன். எனக்கு இங்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹீரோ டக்குன்னு ஹக் பண்ணிட்டேன் லவ் யூ டி அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அழுதுகிட்டே என்னால் முடியாதுடான்னு சொல்லிட்டு இது மாதிரி என் மனசில் காதல் இருக்குது ஆனால் உன் மேலே கிடையாது, எங்கள் மனசுக்குள்ளே வேறு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ மனசு உடைஞ்சு போய் பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக போகிறான். அதுக்கப்புறம் மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மார்னிங் பெல் அடிக்குது, யாருன்னு சொல்லி போய் பார்த்தா வில்லி பொண்ணு தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவன் யானை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பயங்கரமாக சண்டை போட என் ஹஸ்பண்ட் கூட ஏண்டி பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தடுக்கிறதுக்காக நம்ம யானை லைட்டாக புஷ் பண்ணோன்னே அவள் போய் டக்குன்னு கீழே விழுந்துடுறா. விழுந்ததில் அவளுக்கு வயிற்றுல வேற அடிபட்டுருச்சு போல இருக்கு. வயிற்று பிடிச்சிட்டு துடிச்சிட்டு இருக்கா. இவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாரும் சேர்த்துடுறாங்க. நம்மளோட ஃபங்கு ஹீரோ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க இந்த அபார்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இனிமேல் அவங்களால குழந்தையை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஃபங்குக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினுக்கு நம்மளால ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ இங்கே ஹீரோவுடைய அம்மா ஃபாரின்லேருந்து வந்துட்டு நம்ம ஹீரோயினை தான் டேரெக்டாக மீட் பண்ணுறாங்க. என்ன பையன் கூட லவ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பொண்ணு தான் தெரிஞ்சுட்டு இது மாதிரி வேலையை விட்டு போயிடு, எதுக்காக என் பையன் கூட இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் நான் அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நான் பாட்டில் என் வேலையை செய்கிறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறப்போ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டல அப்புறம் எதுக்கு என் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஞ்சம் தர குறைவாக பேச ஹீரோயினை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கப்போ இது ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது ஹீரோயின் போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு தடுக்கிறான். நீ எதுக்கு என் கம்பெனி விட்டு போகிற, எதுக்காக போகிற, என்ன ரீசன் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை எனக்கு பிடிக்கல, எதாக இருந்தாலும் நான் ரிசைன் லெட்டரில் தெளிவாக எழுதிட்டேன், உங்களை பார்க்க பிடிக்கல என்னை தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ இல்லை நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுற, எதுக்காக இப்படி பண்ணுற சொல்லுன்னு சொல்கிறப்போ ஹீரோயினால் எதுவுமே சொல்ல முடியல. திரும்பி நின்று பயங்கரமாக அழுகிறா. இங்கே ஹீரோக்கு பைத்தியமே பிடிச்சிட மாட்டேன் இருக்குது, ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பயங்கரமாக கத்த. இங்கே வேற வந்து ஃப்ளவரை கொடுத்து புடின்னு சொல்கிறான். அதனால இவ்வளோ அந்த ஃப்ளவரை வாங்கிக்கிறா. ஹீரோக்கு மனசு கஷ்டமாக
போகுது. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஹீரோயின் எல்லாம் கட்டிக்கிட்டு எங்கேயோ வெக்கேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் பொண்ணுக்கிட்ட சொல்கிறப்போ, ஏண்டி இதுக்குள்ள எல்லா திங்ஸும் நீ எடுத்து வச்சிருக்க, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்க, உனக்கு பிடிச்ச இயரிங்லாம் எடுத்து வச்சிருக்க, இது மாதிரி இறந்து போகிறவங்க தான் இது மாதிரி பிடிச்ச திங்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, டக்குன்னு நம்ம ஹீரோயின் சாஞ்சிட்டு, ஆமாடி நான் ரொம்ப சிக்காக இருக்கேன், எனக்கு வந்து டாக்டர் கேன்சர் சொல்லிட்டாங்க, நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே விஜய் பொண்ணுக்கு அதிர்ச்சி தாங்கலை. எதுக்காக இப்படி சொல்கிறேன், இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், வா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுவோம், ரீசெக் பண்ணால் தெரியும், தப்பாக கூட ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, உனக்கு வயசு கம்மி தானே அப்படின்னு சொல்கிறப்போ, விதி வந்து நான் இறக்கணும் தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே விஜய்வால் ஏற்றுக்கவே முடியல. அப்படிலாம் சொல்லாத, நீ இவ்வளோ செல்ஃபிஷாக எங்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போகிறேன்னு சொல்கிறப்போ, யான்யான்ட்ட சொல்லாத, யான்யான் இந்த வீட்டிலே இருக்கட்டும், நீ இந்த வீட்டோட வந்து இஎம்ஐலாம் கட்டிவிடு, எங்கள் அம்மா கூட யான்யான் இருக்கட்டும் ஹீரோயின் ப்ராமிஸ் வாங்கிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு அம்னீஷியான்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஹீரோ வந்து அப்பா கண் முழிச்சோன்னே நான் தான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. இல்லை நீ என் பையன் கிடையாது, நான் சின்ன வயசில் என் பையனை பார்த்தது அப்படின்னு அவர் சொல்கிறப்போ ஹீரோ வந்து சின்ன வயசு ஃபோட்டோவை காமிக்கிறான். பாருங்கப்பா இந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குன்னு சொன்னோடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி என் பையனை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா த ஹஸ்பண்டை பார்க்க வராங்க. வந்துட்டு ரொம்ப திமிராக பேசுகிறப்போ, நீ யாருமா, நீ யாருன்றதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ, சும்மா போய் சொல்லாத, உன் பையனை மட்டும் அடிக்கடி போய் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின் கால் பண்ணி டேப்லெட் போடுங்கன்னு சொல்லியிருப்பா. அப்போ ஒரு டேப்லெட் போட்டிருப்பாரு. இப்போ ஹீரோவும் டைம் ஆயிடுச்சுப்பா டேப்லெட் போடுங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். இவர் 2 தடவை மாத்திரையை போட்டு அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. டேப்லெட்டை ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு இப்போ தானே மாத்திரை போட்டீங்க, திரும்ப எதுக்கு அதே மாத்திரை போறீங்கன்னு சொல்கிறப்போ, யாருமா நீ என் கடைக்குள்ள வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா மாத்திரையை தூக்கி போட்டு கோவமா போட்டு நடிக்காதையான்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவர் பாத்ரூம் போயிடுறாரு. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது அவருக்கு ஏதோ வந்து உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்றத நோட்டீஸ் பண்ணிட்டு இவங்க கம்மெண்ட் போயிடுறாங்க. இங்க ஹீரோ வந்து ஹீரோயின் பிரேக்கப் பண்ண வந்து சோகத்துல குடிச்சிட்டு கிடக்கிறப்போ இங்க நம்ம ஜின்னு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். ஆனா வந்து நம்மளுடைய மீரா வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி சில பிக்சர்ஸ்லாம் கிஸ் பண்ணுற மாதிரி அனுப்பி நம்ம ஹீரோயினுக்கு வேற அதை அனுப்பி விட்டுறா. இப்போ வந்து நம்ம வில்லி பொண்ணு கொஞ்சம் க்யூர் ஆயிடுறா. ஆனால் ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறா. அதை பார்த்து நம்மளோட ஃபங்கு கொஞ்சம் பயந்து போய் இருக்கப்போ இந்த சமயத்தில் ஹீரோயினும் நம்ம யானும் பார்க்க வரப்போ அவளுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. ஃபங்கே திட்டுறா, எதுக்காக இங்கே வந்தீங்க, அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவளை ஏன் பார்க்க வரீங்க, தயவு செய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்கு ஒரு திட்ட அவள் வேற பேய் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கா. அதனால யானும் ஹீரோயினும் பயந்துட்டு கிளம்பிட்டு போக இப்போ நம்ம ஃபங்கு வெளியே வந்துட்டு நான் யான் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யான் சாரி, அவளுக்கு வந்து இனிமேல் குழந்தை பிறக்காது, அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக நான் எடுத்துக்கணும், நீ என்னை எதிர்பார்க்காத, நீ வந்து உன் குழந்தைய பார்த்துட்டு நீ தனியாக உன் லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ 6 வருஷ காதல் உங்களுக்கு பெருசாக போச்சு, 2 மாதம் பழகி கல்யாணம் பண்ண மனைவி வந்து உங்களுக்கு பெருசாக தெரியலன்னு சொல்கிறப்போ சாரிம்மா என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறப்போ இங்கே யானுக்கு உலகமே இடிஞ்சு போன மாதிரி இருக்குது. அப்போ ஃபங்கு மனசில் நினைக்கிறான், நீ வந்து தனியாக இருந்தால் சந்தோஷமாவது இருப்ப, அவளோட கேரக்டர் உனக்கு தெரியாது, அவள் ரொம்ப அரகண்டானவ, உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டா, அட்லீஸ்ட் நீயாவது நிம்மதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபங்க மனசில் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வந்து தூரமாக ஒரு ஊருக்கு வந்துட்டா. அங்கே கார்டன்லாம் அதிகமாக இருக்க மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்படியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் போட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ திடுப்புன்னு அவளுக்கு வயிறு வலி வருது. அப்போ கரெக்டாக வந்து நம்ம யான் கால் பண்ண அதை அட்டன் பண்ணிட்டு பேசாமே நம்ம ஹீரோயின் வயிறு வலியில் கீழே விழுக இங்கே ஹீரோக்கு வந்து நம்மளுடைய பேபாய் பையன் பல விதமான ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டான் அந்த லேண்ட் விஷயத்தில். அதனால ஹீரோ தலை சுற்றி போக பெரிய விஷயத்தில் அவன் ஏமாந்துட்டான். அப்போதான் நம்மளுடைய ஜின் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அவனை பிளான் பண்ணி ஏமாத்திருக்கான், அவனுக்கு அது கூட தெரியலையாண்ணா அப்படின்னு சொல்கிறப்போ இவன் மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுக இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஹீரோ அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் ஒன்றும் இல்லைப்பா, நீ நல்லா தான் இருக்க, ஸ்ட்ரெஸ்னால வந்து மயக்கம், அதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்கா இல்லையா அவன் லவ்வரு, அவளுக்கு கொஞ்சம் கேன்சர் இருக்குப்பா, அவளை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஹீரோக்கும் ஷாக்கு ஜின்னுக்கும் ஷாக்கு. என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டால் எல்லா விஷயத்தையும் டாக்டர் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுங்க கிட்ட அவர் நிலைமையை தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு எங்கே இருக்கா லொக்கேஷனையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஸ்பீடாக போய் பார்க்க அங்கே வந்து ஹீரோயின் பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் பதட்டமாக போயிடுது. ஹீரோ பயங்கரமாக திட்டுறான், இது மாதிரி உனக்கு கேன்சர் இருக்குது, எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச, இதனால தான் நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு சொன்னியா, ஏண்டி இப்படி பண்ணுற, இப்படிமா சொல்லாமல் நீ இப்படி போய் ஒளிஞ்சிக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அதான் தெரிஞ்சிருச்சு இல்லையா கிளம்புக்குன்னு சொல்கிறப்போ நான் எங்கேயும் போக மாட்டேன், ஒரு லைஃப் லாங் வரைக்கும் நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன், நீ என்னை எப்படி சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அப்படியே மனசு உருகி போய் அழுகுறா. அப்படியே 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் ஊருக்கு வந்துடுறா. இங்கே யான் சொல்கிறா, எதுக்கடி கேன்சர் இருக்கிறத என்கிட்ட மறைச்ச, உனக்கு வந்து பயப்படாத, நல்ல டாக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ட்ரீட்மெண்ட் பார்த்தா
க்யூர் ஆகிடும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா அவளை மோட்டிவ் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. இங்கே ஹீரோ பண்ண தப்புனால அவனோட சிஇஓ பதவி போயிடுது. நம்மளுடைய ஜின்னு தான் சிஇஓவா ஆகுறான். அன்யான் ஒரு ஹோட்டலில் கூட்டி பெருக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா ஃபங்குக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மளால இவ எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு வரப்போ இங்கே வில்லி பொண்ணு நம்மளோட ஃபங்கை ஒரே அடி தான், எவ்வளோ தைரியம் தான் நான் சீட் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே யான் பயங்கரமாக திட்டுறா. நீ உன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, இன்னொரு பொண்ணை பார்க்க நீ எப்படி வருவன். வில்லி பொண்ணுக்கு யான் சப்போர்ட் பண்ண அவங்க 2 பேர் தொலைலனால இருக்கவே முள்ளடி, நான் போய் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு கார் மேலே போய் மோதிடுறான். அந்த கார் இவனை இடித்து தள்ளிடுது. அப்படியே கீழே விழுந்தோடனே இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ரொம்ப பயந்து போயிருக்கா நம்ம யான். அதுக்கப்புறம் விஜய் பொண்ணு பிளே பாய் வீட்டுக்கு வாரா. அப்படியே வந்துட்டு லேப்டாப்பில் அவள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ பென்ட்ரைவை லைட்டாக அவள் தட்டி விட்டுறா. அதில் பிளே பாய் பையன் ஹீரோக்கு எதிராக செஞ்ச எல்லா ஆதாரமும் அதில் தான் இருக்குது. இதை பார்த்த உடனே விஜய் பொண்ணு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இதை மாதிரி நம்மளோட பிளே பாய் செஞ்ச எல்லா வேலையும் போட்டு கொடுத்துட்டு பிளே பாய் கிட்ட நீ நல்லவனா இருப்பேன்னு சொல்லி நினைச்சேன், இவ்வளோ கெட்டவனா இருக்க, உன்னோட நான் கல்யாணம் பண்ண விரும்பல, நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை கழட்டி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு உனக்கும் எனக்கும் பிரேக்கப் டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் கிளம்பி போயிடுறா. இங்கே நம்மளோட ஃபங்கு பார்த்தா கோமால தான் இருக்கா. 2 பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக பார்த்துக்கிற. வில்லி பொண்ணு சொல்லுது என்னால் தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்போ இப்போ நீ தான் அவனோட மனைவி சொல்கிறப்போ பரவாயில்ல அவன் ஏஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வில்லி பொண்ணு சொல்லுது. விட்டு கொடுக்குற மாதிரி பேசுகிறான். இங்கே எக்ஸ் பையன் செஞ்ச தப்பை எல்லாமே நியூஸில் போட்டு பயங்கரமாக கிழிச்சு நம்ம ஹீரோ ஓரளவு எஸ்கேப் ஆகிடுறான் பிஸ்னஸ்லேருந்து. இங்கே ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினை ஹீரோவை மறந்துட்டுன்னு சொல்ல என்னால் அவனை மறக்க முடியாது அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பையன்கிட்ட சரிப்பா அவளுக்கு கேன்சர் ஆகிடுச்சு, அவள் எப்படியும் இறந்து போயிடுவா, அவளை இருக்கிறதுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சம்மதம் தெரிவிக்க இங்கே ஹீரோக்கு செம்ம குஷியாக போகுது. எனக்கு ஃபைனலி அவங்க அம்மா அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீரே வந்துடுது. ஹீரோ ஒரு ட்ரெஸ்ஸை அனுப்பி வச்சிருக்கான். நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம், ஒரு நதிக்கரை ஓரமாக நான் உட்காந்துட்டு இருப்பேன் வந்துடு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ பியானோ வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஹீரோயின் அப்படியே வாரா நம்ம ஹீரோவை அப்படியே கண் கலங்கி பார்க்குறா. அவ்வளோ சந்தோஷங்களோடு நம்ம ஹீரோவை பார்க்குறப்போ ஹீரோ அப்படியே ரிங் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையில் போடுறா. ஹீரோயின் சிரித்து சந்தோஷமாக பார்க்குறா. இப்படி உங்கள் காதல் தொடர்ற மாதிரி காமிச்சு இந்த ட்ராமாவை இங்கே ஃபினிஷ் பண்ணுறாங்க.